40க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்களை வீட்டு முறையில் பண்ணி ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்ல 300 ரூபாய்க்கு விற்கிற இந்த மல்லிப்பொடி நம்ம கிட்ட கிலோ 160 ரூபா தாங்க. இது ராஜஸ்தானி சில்லி பவுடர் 300 per kg, வெளியே மார்க்கெட் பிரைஸ் நம்ம கிட்ட 195 per kg. இது ஈரோடு ஸ்பெஷல் மஞ்சள் பொடி, வெளியே 350 per kg, நம்ம கிட்ட வெறும் 220 தான். கொங்கு சாம்பார் மசாலா வெளியே 450 per kg, நம்ம கிட்ட வெறும் 285 தான். சிக்கன் 65 மசாலா வெளியே 1 கிலோ 450 ரூபாய் கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட வெறும் 250 தான். கேஷ்யூ பெப்பர் சிக்கன் மசாலா வெளியே 1500 ரூபா per கிலோ, நம்ம கிட்ட வெறும் 850 தான். வெஜ் நான்வெஜ் கலந்து 10 மசாலா காம்போ ஆஃபர்ல வெறும் 199 தான். இந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வணக்கம், என்னோட பேர் ஜமுனா சங்கர், அம்மாச்சீஸ் மசாலா நிறுவனர், கோயம்புத்தூர்ல இருந்து. நாங்கள் ஒரு தயாரிப்பாளர், உணவுப் பொருள் தயாரிப்பாளர். ஒரு 40 வகையான மசாலாஸ் வந்து நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். எல்லாரும் பண்ணுறதை நம்ம பண்ணுறதுன்னு இல்லை, நாங்கள் பண்ணுற எல்லா பொருளையுமே வந்து எந்த ஒரு கலப்படமும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல் இல்லாமல் சுத்தமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லா லைசன்ஸும் வாங்கி ப்ராப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட வாங்குகிற பொருட்களில் எல்லாத்தோட லேப் சர்டிஃபிகேட், எந்த கெமிக்கலும் இல்லை அப்படிங்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். 40 வகையான மசாலாவில் பியூர் மசாலாஸ் மட்டுமே நம்ம எடுத்துட்டோம்னா அதிலே வந்து ஒரு 12 மசாலா பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்துட்டு காஷ்மீரி மிளகா பொடி, நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லணும். நாங்கள் கொடுக்குற காஷ்மீரி மிளகா பொடி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து குங்கும கலரில் இருக்கும். இது வந்து பியூர் காஷ்மீரி பவுடர், டீலக்ஸ் காஷ்மீரி பவுடர். இதோட மார்க்கெட் ரேட் கிட்டத்தட்ட 1500 per kgலேருந்து இருக்குது. நாங்கள் 350 rupeesலேருந்து காஷ்மீரி மிளகா பொடி கொடுத்துட்ருக்கோம். இந்த பொடியெல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சுத்தமாக ஸ்டெம் இல்லாத மிளகாலேருந்து பண்ணது. இதுதான் காஷ்மீரி மிளகா. டைரெக்டாக நாங்கள் இது ஆந்திராலேருந்து வாங்கிட்டுருக்கோம். ஸ்டெம் கட் ஹேண்டில் வந்து ஸ்டெம் கட் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி இதுலேருந்து பொடி பண்ணுறோம். காஷ்மீரி மிளகா இல்லாமல் கார மிளகாவும் சேர்த்து கிட்டத்தட்ட மிளகா பொடியிலே கிட்டத்தட்ட 10-15 வகையான மிளகா பொடிகள் கொடுத்துட்ருக்கோம். எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, நம்கின் யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து ராஜஸ்தானி ஸ்பெஷல் மிளகா பொடி. இதோட SHU ஆஸ்டான்னு இருக்குது. SHU அப்படிங்கிறது வந்து கலருக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஆஸ்டா அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வந்துட்டு கலர் அண்ட் காரம் ரெண்டுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட SHU வந்து 80K to 120K வரைக்கும் இருக்கும். இது நல்ல காரமும் இருக்கும், கலரும் இருக்கும். மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு நிறைய நார்த் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். வீடுகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வாங்குறாங்க. அண்ட் மெயினாக காஷ்மீரி மிளகா பொடி நார்மல் மிளகா பொடி வரவே நல்ல ஒரு கலர், நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த காஷ்மீரி மிளகா பொடி. கலரே பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாக ஒரு டார்க் டோனில் இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி மிளகா பொடி எல்லாமே. எஸ், இந்த காஷ்மீரி மிளகாங்கிறது நம்ம ஊரில் விளையாடுறது கிடையாது. இது வந்து ஆந்திரா, கர்நாடகாலேருந்து வருது. வெறும் கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் மட்டுமே நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நம்ம கடைகளில் பெரும்பாலும் நம்மள சில்லி சிக்கன் இருக்குது, அதோட கலருக்குன்னா வந்து நம்ம ஜிலேபி பவுடர் அசால்ட்டாக போட்டுருவோம். ஆனால் வந்துட்டு நிஜமாவே கலர் கொடுக்கறது, இயற்கையாக கலர் கொடுக்கறது இது ஒன்று தான், காஷ்மீரி மிளகா பொடி. இது வந்து பியூர் காஷ்மீரி மிளகா பொடி. இது வந்துட்டு 350 rupeesலேருந்து கொடுத்துட்ருக்கோம், பியூர் காஷ்மீரி மிளகா பொடி. ஸோ இது வந்து குண்டூர் மிளகாய் பொடி. இந்த பொடியோட ரேட்டு 1 கிலோ ரேட்டு 250 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் ஹோம்மேட் மசாலாஸ் அப்படிங்கிறதுல வந்து 800 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் நம்ம 1/4 கிலோ தான் 200 ரூபாய்க்கு, 250 ரூபாய்க்கு வாங்க முடியும். நம்ம 1 kg 250 rupees கொடுத்துட்ருக்கோம். இது ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண மிளகா பொடி. நாங்கள் அரைச்சி எதுவுமே ஸ்டாக் வைக்கிறது இல்லை. எவ்ரி வீக் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நல்ல காரம் இருக்கும், நல்ல கலரும் இருக்கும். நம்ம வந்து காரத்தை வந்துட்டு SHU அப்படிங்கிற வேல்யூவில் சொல்லுவோம், கலரை வந்து ஆஸ்டா அப்படிங்கிற வேல்யூல சொல்லுவோம். ஸோ இதோட SHU வந்துட்டு 80K to 120K வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு காரமான மிளகா பொடி, ஹை ஸ்பைசி சில்லி பவுடர், இதெல்லாம் நாங்கள் டைரெக்டாக குண்டூர்லேருந்து பல்காக வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மல்லிப்பொடி வந்து இதோட 1 கிலோ ப்ரைஸ் வந்து 160 ரூபா. மார்க்கெட்டில் நம்ம இந்த ப்ரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 700 ரூபா 800 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த மல்லி வந்து நம்ம டைரெக்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி டைரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். இதில் எந்த ஒரு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லை, நல்ல அரோமாவும் இருக்கும், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது வந்து காஷ்மீரி மிளகா பொடி. இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1500 ரூபாய்க்கு மேலே இருக்குது. நம்மளோட ப்ரைஸ் வந்து 350லேருந்து இருக்குது. இது பியூர் காஷ்மீரி மிளகா பொடி. ஸ்டெம் இல்லாமல், ஆயில் இல்லாமல், சால்ட் இல்லாமல் நாங்கள் கிரைண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு பல்க் பேக்கிங். இது வந்து வெளியூருக்கோ இல்லை ஹோட்டல்ஸ்க்கு அனுப்புறதுக்காக இந்த 5 kg பல்க் பேக்கிங் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹோம்மேட் சிக்கன் மசாலா. இந்த சிக்கன் மசாலா நம்ம யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலி நம்ம குக் பண்ணும்போது ரேஷியோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்டை கிராம்பெல்லாம் எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறது எல்லா ரேஷியோவும் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது கூட நீங்கள் வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு சிக்கன் போட்டு அரைச்சா போதும். வேறு எந்த மசாலாவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். உங்களுக்கு அந்த சிக்கன் குக் பண்ணுற டைம் தான் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் குக் பண்ணிடலாம். ப்ரைஸ் மேம் இது என்ன ப்ரைஸ் வருது? இதோட ப்ரைஸ் வந்து 280 rupees. 1 கிலோவோட ப்ரைஸு ஹோம்மேட் மசாலா 280 rupees. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் இல்லாமல், ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
இந்த ஹோம்மேட் சிக்கன் மசாலா வெளியே 1 கிலோ 850 ரூபா 950 ரூபாய்க்கு வித்துட்ருக்கோம். அங்கே நம்ம வெறும் 250 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இது அம்மா சீஸ் மட்டன் மசாலா ஹோம்மேட் மசாலா. இதோட 1 கிலோ ப்ரைஸ் வந்து 290 ரூபா. வெளியே இதோட ப்ரைஸ் வந்துட்டு 950 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஆனால் நம்ம கிட்ட எவ்வளோங்க? 290 ரூபா. 1 கிலோவோட ப்ரைஸே 290 ரூபா தான். எப்படி இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது மீனா? நாங்கள் எல்லாமே வந்து பல்காக வாங்கிடுறோம். நாங்கள் வந்து மிளகா, ஃபார் எக்ஸாம்பிள் மிளகா சொன்னால் மிளகா வந்து குண்டூர்லேருந்து பல்காக வாங்கிறோம். ஸோ நாங்கள் பல்காக வாங்கும்போது ஒரு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நாங்கள் கஸ்டமருக்கும் குறைவான ப்ரைஸில் கொடுக்க முடியுது. எங்கள் ப்ராஃபிட் மார்ஜினும் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு நல்ல கம்மி விலையில் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கிறதுக்காக கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் காமிச்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% உங்ககிட்ட கம்மியாக இருக்குது. ஒரு 50% சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு 70%-80% டிஃப்ரென்ஸில் சொல்கிறீங்க. அதனால தான் கேட்டேன். அதாவது குவாலிட்டி நல்ல ஒரு குவாலிட்டி தான். எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான். எல்லாமே வந்து ஹைஜீனிக்காக பேக் பண்ணுறது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் வந்து சிக்கன் 65. அதில் வந்து மெயினாக வந்து எல்லாருமே கலர் ஆட் பண்ணுவாங்க. இந்த பொடி பார்க்கறதுக்கு வந்து கலர் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் நம்ம குக் பண்ணும்போது ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் கலர் வந்துடும். இதெல்லாம் பார்த்தா ஒரு பிளைனாக ஒரு ஒயிட் கலரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இது வந்து நேச்சுரலாக நம்ம பண்ணுறது. இதில் எந்த ஜிலேபி பவுடர் கலர் பவுடர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறது இல்லை. இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட்டில் சிக்கன் 65 1 கிலோ அப்படிங்கிறது 850 ரூபாயிலேருந்து 950 ரூபா போதும். நம்ம வெறும் 250 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் 1 கிலோ. மேம் புரியல, 250 ரூபாய்க்கு 1/4 கிலோ கூட கிடைக்காது மேம். இது வந்து 1 கிலோ ரேட்டே 250 ரூபா தான். ஓகே, 1 கிலோட ரேட்டு இவ்வளோ தான். அதுவும் மேலே நீங்கள் வந்து ஹோம் மேடோ நல்ல ஒரு இது கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எதுவுமே இது நீங்கள் பேக்கிங் பார்த்தாலே கிளியராக தெரியும். ஆனால் இப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இது சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை ஆரல்ஸ் வெஜ் யூஸ் பண்ணுறவங்க இந்த காலிஃப்ளவருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரைக்கும் சிலர் யூஸ் பண்ணலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கும் ஆனால் நம்ம தனியாக மசாலா இருக்கு. ஆனால் இதை நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். கரெக்ட்டுங்களா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா. இது இல்லாத வீடே இருக்காது. நம்ம எல்லா பொடிக்குமே யூஸ் பண்ணுவோம். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற பொடி வந்து கரம் மசாலா. இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுத்துட்ருக்கோம் கரம் மசாலா. இதோட 1 கிலோ ரேட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளியே கடைகள்லேயே வந்து 1500 ரூபா கரம் மசாலா 1 கிலோ. ஏன்னா இதில் நம்ம போடுற ஸ்பைசஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி. கிட்டத்தட்ட 25க்கும் மேலே இருக்க ஸ்பைசஸ் வந்து கரெக்டான ரேஷியோவில் மெஷர் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்கிற சோடியம் பென்சோவேட் எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பொருளை வந்து ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிற பொருளை வந்து நம்ம சமைச்சிட்டு அதை ரீஹீட் பண்ணும்போது அதில் இருக்க கேன்சர் ஏஜென்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். அது நம்ம உடம்புக்கு வந்து அன்ஹெல்த்தி. நம்ம சாப்பிட்ற பிஞ்ச் நம்ம ஆட் பண்ணாலும் அதில் கெமிக்கல் இருந்தால் அதில் கேன்சர் வர காசஸ் நிறையா இருக்கும். இதில் நாங்கள் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் போடாமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுத்துட்ருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 420 ருபீஸ். மேம் என்ன மேம் எல்லாமே அப்படியே டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில சொல்லப்போனால் எல்லாருக்குமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றீங்க. அடுத்த மசாலாஸ் பார்த்துக்கலாம். அடுத்து மேம் நெக்ஸ்ட்டு கேஷ்யூ பெப்பர் சிக்கன் மசாலா. நம்ம ஹோட்டலுக்கு போனாலே அதிகமாக ஆர்டர் பண்ணுறது என்ன சொல்லுவோம்? பெப்பர் சிக்கன் கொடுங்கன்னா கேட்போம். ஸோ இது வந்துட்டு முந்திரி போட்ட கேஷ்யூ பெப்பர் சிக்கனுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து அதிகமான ஸ்பைசி இருக்காது. நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் பெப்பர் எவ்வளோ நல்லதுங்கிறது. எஸ்பெஷலி இந்த சீசனல் குளிர்காலத்துலலாம் பெப்பர் அதிகமாக சேர்த்திப்போம். ஏன்னா அது சளியை கரைக்கிற தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு பெப்பர் அதிகமாக சேர்த்திருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணது கேஷ்யூ பெப்பர் சிக்கன் மசாலா. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. ஜஸ்ட் நீங்கள் சின்ன வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பொடி போட்டால் போதும், உங்களுக்கு கேஷ்யூ பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரும். இது வந்துட்டு 780 வருது 1 கிலோ. ஆக்சுவலி பெப்பரோட காஸ்டே 950 ருபீஸ் 1 கிலோ. அதாவது ரா பெப்பரோட காஸ்டே 950 ருபீஸ். அது கூட நாங்கள் மற்ற மசாலாவை ஆட் பண்ணி பவுடராகவே இந்த ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு 199 காம்போ பேக். இதில் வந்து ஒரு 10 மசாலா இருக்குது. ஈச் 25 கிராம்ஸு. அந்த 10 மசாலாவுமே நீங்கள் வந்துட்டு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு பியூர் மசாலாஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்குது. ஸோ 199 ப்ளஸ் கொரியர் சார்ஜஸில் நீங்கள் 10 மசாலாவும் இந்த சாம்பிள் கிட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 499. இது நான்வெஜ் காம்போ. சிக்கன் மசாலா, சிக்கன் கிரேவி மசாலா, மட்டன் கிரேவி மசாலா, சிக்கன் 65, சிக்கன் ராரா மசாலா, கேஷ்யூ பெப்பர் சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு சண்டேக்கு தேவையான எல்லா மசாலாவுமே இருக்குது. நீ நம்ம ஹோட்டலில் போய் ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் மசாலா கொடுத்தோம்னா ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ராகி மால்ட்டு நம்ம நிறைய இன்ஸ்டன்ட் பொடி பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுத்துட்ருக்கோம். அது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு தெரியாது. ராகியை வந்து முளைக்கட்டி அது கூட பார்லி, முந்திரி, பாதாம் அந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து சேர்த்தி அரைச்சி நம்ம கொடுத்துருக்கோம். இது டைரெக்டாக நம்ம வந்து பாலில் கலந்து அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். இது கூட நம்ம சுகர் கூட ஆட் பண்ண போக வேணாம். இந்த கலர் வந்துட்டு சாஃப்ரானோட கலர். அதனால தான் இந்த கலர் இருக்கு. சடனாக கலர் சேஞ்ச் ஆயிரும். ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது வந்து குடிக்கலாம். மேலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ராகியோட
அந்த பவுடரோட இது உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் ஹெல்த் வைஸ் அண்ட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம ஹாட்டாகவும் சாப்பிட்லாம், சில்லுன்னு சாப்பிட்டுக்கலாம். சேம் இது வந்துட்டு வீட் மியூஸ்லி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து குக் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்கான டாஸ்க், எல்லா லேடிஸ்க்குமே. ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அந்த மார்னிங் அந்த 12 o'clock 1 o'clock வரைக்கும் அதை தாங்கணும். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அதிகமான கலோரிஸ் இல்லாமல் நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட் எடுக்கணும். இந்த மியூஸ்லியில் வந்துட்டு நாங்கள் நிறையா ட்ரை ஃப்ரூட்ஸு, அது கூட வந்துட்டு கோதுமையோட மியூஸ்லி ஆட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ஜஸ்ட்டு மில்க் மட்டும் ஆட் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான எல்லா நட்ஸும் ஆட் பண்ணியிருப்போம். இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் கம்மி. ஸோ தட் வந்துட்டு சுகர் பேஷண்ட்ஸும் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இதுவும் நம்ம வந்து கேஜி கணக்கில் கொடுத்துட்டு இருக்கோம். வந்து ஒரு 40 வகையான மசாலாஸ் இருக்குது. எல்லாமே ஹோம்மேட். வீட்டில் எப்படி பண்ணுறோமோ, நம்ம பாட்டி எப்படி வந்துட்டு வறுத்து காய வச்சு அரைச்சி அதை டப்பாவில் போட்டு எடுத்து வைப்பாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஒவ்வொரு வாரமும் ஃப்ரெஷ் பேட்ச் பண்ணி அதை மட்டும்தான் டிஸ்பேச் பண்ணுறோம். நாங்கள் ஸ்டாக் எதுவும் வைக்கிறதில்ல. இப்போ எல்லா பொடியிலையும் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகா பொடி கலருக்கு, கார மிளகா பொடி, குண்டூர் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மல்லி பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் கிரேவி மசாலா, சிக்கன் 65 மசாலா, கறி மசாலா, சிக்கன் ராரா மசாலா, பெப்பர் சிக்கன் மசாலா, கேஷ்யூ பெப்பர் சிக்கன் மசாலா, அது கூட வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இட்லி மிளகா பொடி, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பியூர் மசாலாஸில் ஜீரா பொடி, ஃபெனல் பொடி, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு. மேம் போதும் லிஸ்ட் போயிட்டே இருக்குது. ஒரு 40 வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. 40 வெரைட்டிக்கு மேலேயே நம்ம கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பண்ணான்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, யாருக்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஏன்னா நிறைய உமன்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றின எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரைஸில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எல்லாமே. எஸ், நாங்கள் வந்து மசாலா நம்ம கொடுக்கறது 50 கிராம் 100 கிராம் போட்டு ஹை ப்ரைஸில் வச்சு வீடுகளுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் நாங்கள் இங்கே தொழில் ஆரம்பிக்கல. உணவுப் பொருள் கொடுக்குறோம், அதில் கெமிக்கல் இல்லாமல் நல்ல பொருளாகவும் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டும், மற்றவங்க நம்மளால பெனிஃபிட் ஆகணும், மியூச்சுவலாக பெனிஃபிட் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த பொருள் எல்லாருமே வந்து ரீசெல்க்கு அவைலபிள் இருக்குது, ஒயிட் லேபிளிங் அவைலபிள் இருக்குது. ரீசெல் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேத்துக்கு வந்து கேரியர் கேப் இருக்கும். மதர்ஹுட்னால நிறைய லேடிஸ்க்கு வந்து கரியர் கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்தே இதை வந்து வாங்கி ரீசேல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் கஸ்டமர் சென்னையில் இருக்காங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் போட்டு நாங்கள் சென்னைக்கு டைரெக்டாக டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணிடுவோம். அதுக்கு வந்து பர் கேஜி 40 rupees, நீங்கள் அழகாக அது பர் கேஜி கூடி 100 rupees ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் நிறையா வந்து லேடிஸ்க்கு அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் ஹோல்சேலில் வாங்கி நாங்கள் கொடுக்குறோம், பல்க் டு பல்க் கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் we are supplying பவுடர்ஸ். நாங்கள் டன் கணக்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, இங்கேருந்து நீங்கள் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் கிட்ட ஃபாரினில் இது பண்ணி கொடுக்குறதுக்கான ஐஇ கோட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டோட ப்ராப்பராக எங்கள் பிராண்ட்லேயே பண்ணி கொடுக்குறோம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிராண்ட் ஐடியா வச்சிருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் பிராண்டில் நீங்கள் பண்ணலாம். நாங்கள் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டன் கணக்கில் சப்ளை பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு நம்மகிட்ட ப்ரொடெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்குது, கரெக்ட்டுங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல அவங்களோட பிராண்ட் நேம் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அதை நம்ம பண்ணி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேக்கிங் மெத்தட். இது வந்துட்டு ஸ்டாண்டிங் பவுச்சு, ஜிப்லாக் ஸ்டாண்டிங் பவுச்சஸ், இது சில்வர் ஃபாயில், இது டிரான்ஸ்பரண்ட் ஸ்டாண்டிங் பவுச்சஸ். ஸோ இதுலலாம் வந்துட்டு உங்களுக்கு நேம் வேணாம், எனக்கு ஜஸ்ட் என்ன பொடின்னு மட்டும் கொடுங்க அப்படின்னா பேர் மட்டும் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் உங்களோட லேபிள் போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பிராண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மேனுஃபேக்சருக்கு எங்கே FSSI போட்டு மார்க்கெட்டிங் அண்ட் பேக்டு உங்களோட நேம் போட்டு நீங்கள் தாராளமாக சேல் பண்ணலாம். இங்கேருந்து நீங்கள் ரீசேல் பண்ணி சூப்பர் மார்க்கெட்ஸ் கொடுக்கலாம், கேன்டீன்ஸ் கொடுக்கலாம், ஹோட்டல்ஸ் கொடுக்கலாம், ரீபேக்கிங் யூனிட்ஸ் எல்லா இடத்துக்குமே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாமே கொடுக்குறீங்க. மெயினாக இப்போ உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, உங்களை எப்படி ரீச் பண்ணுறது, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுங்க மேம். இந்த ஹோம்மேட் மசாலாஸ் எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டு கொடுத்துட்ருக்கோம். எக்ஸ்போர்ட்டில் வந்து நிறைய கல்ஃப் கண்ட்ரிக்கு போயிட்டுருக்கு, அவங்களோட கஸ்டமரோட பிராண்ட் நேமில் போயிட்டுருக்கு, யூஎஸ்க்கு போகுது அண்ட் சிங்கப்பூருக்கு போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களோட பிராண்ட் நேமில் பேக் பண்ணி ஹைஜீனிக்காக பேக் பண்ணி டெட்ரா பேக்கு, டின்னு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டிங் ஜிப்லாக் கவர் அப்படின்னு போட்டு நாங்களே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்க வந்து வாங்கி போர்ட் வரைக்கும் நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். அங்கிருந்து அவங்க வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எந்த நாட்டுக்கு கொடுக்குறாங்களோ அது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அது கொடுக்குறதுமே ப்ரீமியம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ப்ரைஸும் வந்துட்டு ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும் மற்ற ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வெப்சைட் அட்ரஸ் இருக்குது, நாங்கள் அது மென்ஷன் பண்ணுறோம். காண்டாக்ட் நம்பர் இருக்குது 9344360972. இது எங்களோட பிஸ்னஸ் காண்டாக்ட் நம்பர். நீங்கள் டெஃபினட்டாக கால் பண்ணலாம். என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் கால் அஸ் ஆர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பினாலே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அதோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஃபர்தராக நீங்கள் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி தரதுனால மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் மேம்? அவங்க கையில் இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா
சார் 1999 இருந்தா போதும் சார். என்ன மேம் சொல்றீங்க? ஒரு ரீசேல் நாங்க இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், நான் வீட்ல இருக்கேன், லேடிஸுங்க, எனக்கு வந்துட்டு ஒரு கரியர் கேப் இருக்கு, நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போக முடியாது. இப்போ இதே பொடியை நான் வீட்ல வாங்கி அரைச்சு நான் கொடுக்கணும்னா கடையில போய் மிளகா வாங்குவாங்க 300 ரூபாய் வரும். அதை க்ளீன் பண்ணி அதை அரைச்சு அதுல லாஸ் பர்சன்டேஜ் போய் அவங்க வித்து அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க எடுக்கிறதுக்குள்ள 350 இருந்து அது 550க்கு போயிடும். ஸோ எங்ககிட்ட வந்து வாங்கி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து 250க்கு தான் வாங்க போறீங்க பொடி. அது நீங்கள் கிட்டத்தட்ட 200 300 ரூபா வச்சு கூட வீட்டிலேருந்து சேல் பண்ணலாம். எஸ் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு 1999 ரூபா இருந்தால் போதும். எஸ் அந்த 2000 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுவும் 11 வகையான மசாலாஸ் உங்களுக்கு இஷ்டப்பட்ட கஸ்டமைஸ் பேக்கிங், உங்களுக்கு என்ன மாதிரி பேக்கிங் சொல்கிறீங்களோ அந்த பேக்கிங்கில் பண்ணி கொடுத்துருவோம். அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரீசேல் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாகவும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக சப்ளை பண்ணவும் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். டெஃபினட்டாக இதில் உங்களுக்கு டவுட் கரீஸ் இருந்துச்சுனாலும் இவங்களோட கான்டாக்ட் நான் ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்கேன், மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ செஞ்சுக்கிறேன். அண்டில் வந்து டாடா.